மேலாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். வாலாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, இந்த புதியதொரு மாதத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வருடத்தில் 10 மாதத்தை முடித்து இந்த 11ஆம் மாதத்தை காண செய்த நல்ல இறைவனுக்கு நன்றி சொல்வோம். 10 மாதமும் நாம் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கும்போது, நானா இதை கடந்து வந்தேன், எப்படி என்னால் கடக்க முடிந்தது, எவ்வளவு போராட்டங்கள், எத்தனை மேடுகள், எத்தனை பள்ளங்கள், எல்லாவற்றிலும் இறைவன் உங்களை தூக்கி சுமந்தவராய் இருந்திருக்கின்றார். இதோ இந்த இறுதி காலத்தில் நாம் பார்க்கும்போது அநேக இழப்புகளை நாம் கேட்டிருக்கின்றோம். இறைவன் நம்முடைய ஜீவ நாட்களை ஆசீர்வாதமாய் கூட்டி கொடுத்து தேவைகள் அனைத்தையும் சந்தித்து நம்மை கண்ணின் மணி போல கருத்தாய் காத்திருக்கின்றார். ஆகையினால் இறைவனுக்கு நன்றி சொல்வோம். 10 மாதம் என்பது எண்ணிக்கையில் பெரிதாக இருக்கின்றது. அதே போல கடக்க நாமும் மிக மிக கடினப்பட்டு இருக்கின்றோம். ஆனால் எல்லா நொடியிலும் இறைவன் மட்டுமே நம்மோடு கூட பயணித்தவராக இருக்கின்றார். அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்வோம். நம்மோடு கூட இருந்தவர்கள், உறவுகள், நண்பர்கள் மறந்திருக்கலாம், விலகி இருக்கலாம், நம்மை வேண்டாம் என்று கூட நினைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் மட்டுமே நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் நம்முடைய வாழ்வில் இயங்கி செயல்பட்டிருக்கின்றார். அதற்காக இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த புதிய மாதம் என்பது உண்மையிலே நம் எல்லோருக்குமே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாக இருக்கும். ஏனென்றால் பலரால் இந்த புதிய மாதத்தை காண முடியவில்லை. ஆனால் நாம் எல்லோரும் இந்த நவம்பர் மாதத்தை கண்டிருக்கின்றோம் என்றால் ஆண்டவருடைய கிருபையும் ஆசீருமே நம்மை தாங்கி இத்தனை தூரங்கள் சுமந்து இந்த 11ஆம் மாதத்துக்குள் அடியெடுக்க வைத்திருக்கின்றது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நம்மை காண்கிற தேவன் நம்மை கண்காணித்து இவ்வளவு நாட்களும் நடத்தி, இதோ நம்முடைய போராட்டத்திலும் நம்முடைய துக்கங்களிலும் நம்முடைய நோயிலும் ஆண்டவர் நமக்கு பக்க பலமாயிருந்து சுகம் அளித்து திடன் அளித்து தைரியம் கொடுத்திருக்கின்றார். அதற்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இந்த மாதம் இறைவன் நமக்கென்று கொடுத்த வாக்குத்தத்தத்தின் தலைப்பு இன்னதென்றால், திட்டத்தை நிறைவேற்றுவார். அநேக நேரம் நாம் பல திட்டங்களை திட்டுகின்றோம். ஆனால் நாம் திட்டமிட்டபடி நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்றதா? பல நேரங்களில் இப்படி நடக்க வேண்டும் என்று திட்டம் செய்கின்றோம். இந்த வாரம் இதெல்லாம் நான் செய்ய வேண்டும் என்று திட்டம் வகுக்கின்றோம். ஆனால் அந்த திட்டப்படி நம்மளால் செயல்படுத்த முடிகின்றதா? அநேக நேரம் நான் திட்டமிட்டது ஒன்று, ஆனால் என்னால் இதை செயல்படுத்த முடியவில்லை என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளைத்தான் நாம் கேட்டிருக்கின்றோம். ஆனால் இந்த திட்டம் அப்படிப்பட்ட ஒரு திட்டம் கிடையாது. இது இறை திட்டம். அது நிறைவேறியே தீரும். ஏசாயா அதிகாரம் 14 இறைவார்த்தை 27 பார்க்கின்றோம். படைகளின் ஆண்டவர் தீட்டிய திட்டத்தை சீர்குலைக்க வல்லவன் எவன்? அவர் தம் கையை ஓங்கியிருக்க அதை மடக்கக்கூடியவன் எவன்? ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கென தீட்டிய திட்டத்தை தடுக்க யாரால் முடியும்? அவர் நமக்காக சில காரியத்தை செய்ய ஓங்கியிருக்கும் கையை மாற்றக்கூடியவன் யார்? இன்றைக்கு ஆண்டவருடைய திட்டத்தை சீர்குலைக்கவும் கெடுக்கவும் இந்த பிரபஞ்சத்தில் யாருக்கு அதிகாரம் இருக்கின்றது? நம்மை ஆசீர்வதிப்பதற்காக ஆண்டவருடைய கை நீட்டப்பட்டு இருப்பதால் அதை அவர் செய்யாமல் ஆசீர்வதிக்காமல் இருக்க மாட்டார். இந்த நவம்பர் மாதத்தில் எந்தெந்த காரியத்தை அவர் நிர்ணயம் செய்து வைத்திருக்கின்றாரோ அதை நிச்சயமாக நம் சார்பில் அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. இறைவன் நமக்கென்று வகுத்திருக்கின்ற திட்டம் நிறைவானது, அது நன்மைக்கு ஏதுவானது. ஹல்லேலூயா. அதன்படி ஆண்டவர் இந்த மாதம் நமக்கென்று வைத்திருக்கின்ற பல திட்டங்களையும் காரியங்களையும் அவர் நிறைவேற்றி கொடுப்பார் என்று நம்புவோம். நீதிமொழிகள் அதிகாரம் 19 இறைவார்த்தை 21 பார்க்கின்றோம். மனிதர் மனதில் எழும் எண்ணங்கள் ஏராளம், ஆனால் ஆண்டவரது திட்டமே நிலைத்திருக்கும். இன்றைக்கு நம்முடைய எண்ணத்திலும்
நம்முடைய மனதிலும் வரக்கூடிய திட்டங்கள் அநேகம். இதை செய்ய வேண்டும், அதை முடிக்க வேண்டும் என்று. ஆனால் இறுதியில் எது நிலைத்து நிற்கிறது என்றால் ஆண்டவருடைய திட்டம்தான் நிலைத்து நிற்கின்றது. மனிதன் பல திட்டங்களை திட்டுகின்றான், அதற்காக பல காரியங்களையும் செயல்படுத்துகின்றான். ஆனால் இறுதியில் அவனால் அதை வெற்றிகரமாக முடிக்க முடியவில்லை. இறை திட்டமே நம்முடைய வாழ்வில் நிறைவேறக்கூடியதாக இருக்கின்றது. மனிதன் பலவற்றை நினைக்கின்றான். இதெல்லாம் நடந்தால் எனக்கு நன்மை கிடைக்கும், லாபம் வரும் என்று. ஆனால் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும் அது நன்மையானதா அல்லது தீமையானதா, இது உனக்கு நன்மையை தருமா அல்லது தீமையை விளைவிக்குமா என்று உண்மையில் அறிந்தவர் அவர் ஒருவர் மட்டும்தான். ஆனால் அவர் நமக்கு செய்யவிருப்பதை ஆராய்ந்து செயல்படக்கூடியவராக அவர் இருக்கின்றார். மனித திட்டங்கள் சில நேரம் அவனுக்கு தீமையையும் நஷ்டத்தையும் பாதகத்தையும் கொடுக்கலாம். ஆனால் இறை திட்டம் நம்மை நிறைவின் பாதையிலும் நமக்கு ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். நீதிமொழிகள் அதிகாரம் 21 இறைவார்த்தை 30 பார்க்கின்றோம். ஆண்டவரின் எதிரில் நிற்கக்கூடிய ஞானமும் இல்லை, விவேகமும் இல்லை, அறிவும் இல்லை. ஆம், இறைவனுக்கு நிகராக நிற்கக்கூடிய அறிவாளியும் கிடையாது, விவேகமுள்ளவனும் கிடையாது, ஆலோசனை கொடுக்கக்கூடியவனும் கிடையாது. அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் எவராலும் தடுக்க முடியாது. அவருக்கு நிகர் அவர் மட்டும்தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் யாருக்கு தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவார்? முதலாவதாக எரேமியா அதிகாரம் 29 இறைவார்த்தை 12 பார்க்கின்றோம். நீங்கள் என்னிடம் வந்து கூக்குரலிட்டு மன்றாடுவீர்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். இந்த நாட்களில் ஆண்டவரை நோக்கி இரவும் பகலும் செபிக்கின்ற மனுஷன், விசுவாசத்தோடு அவர் மீது நம்பிக்கை வைத்து இறைவன் எனக்கு செய்வார் என்று நம்பக்கூடியவர்களுக்கு இறைவன் செவி கொடுக்கிற தெய்வமாக இருக்கின்றார். ஆண்டவரிடம் ஜெபிக்கின்றவர்களுக்கு அவர் செவி கொடுத்து தம்முடைய தாராள கரத்தை நீட்டி தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். இரண்டாவதாக ரோமையர் அதிகாரம் 12 இறைவார்த்தை 17 பார்க்கின்றோம். தீமைக்கு பதில் தீமை செய்யாதிருங்கள். இன்றைக்கு பலர் நமக்கு தீமை செய்யலாம், நாம் விழ வேண்டும் என்று நினைக்கலாம். அதற்கு பதிலாக நாமும் தீமை செய்துவிட்டால் இறைவன் நமக்காக எப்படி செயலாற்றுவார்? பிரியமானவர்களே, தீமைக்கு பதில் தீமை செய்யாதிருங்கள். அது நம்முடைய வேலை அல்ல, அது ஆண்டவருக்கு பிரியமானதும் கிடையாது. ஆண்டவரிடத்தில் அதை ஒப்படைத்து விடுங்கள். நம்மை காயப்படுத்தினாலும் துக்கப்படுத்தினாலும் தீமை செய்தாலும் இறைவன் பார்த்து கொள்ளட்டும். ஆண்டவர் உங்களுக்கென செயலாற்றுவார். அவர் உங்களுக்கென வைத்திருக்கும் திட்டத்தை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். நம்முடைய கரம் தீமை செய்யாது பாதுகாத்துக் கொள்வோம். மூன்றாவதாக திருப்பாடல் அதிகாரம் 119 இறைவார்த்தை 36 பார்க்கின்றோம். ஒழுங்குமுறைகளில் என் இதயம் நாட்டம் கொள்ள செய்யும். நம்முடைய வாழ்வு ஒழுக்கம் நிறைந்த ஒரு வாழ்வாக இருக்கட்டும். ஏனோ தானமோ என்று ஒரு வாழ்வு நாம் வாழக்கூடாது. இறைவன் நாம் வாழ வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார் என்றால் அவர் விருப்பப்படி வாழ நாம் நியமித்து இருக்கின்றோம். அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வோமே. அப்படி நாம் வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமாக இறைவன் நமக்கென்று நினைத்திருக்கும் பல திட்டங்களை நம்முடைய வாழ்வில் அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. நான்காவதாக 1 பேதுரு அதிகாரம் 5 இறைவார்த்தை 6 பார்க்கின்றோம். கடவுளுடைய வல்லமைமிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள், அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். ஆம் பிரியமானவர்களே, எவன் ஒருவன் தன்னையே தாழ்த்துகிறானோ அவனே உயர்த்தப்படுவான். நான் என்ற பெருமை ஒருபோதும் தேவனுக்கு பிரியமில்லாதது. நான் தான் இதை செய்ய முடியும், எனக்கு மட்டும்தான் தெரியும், நான் இதில் அறிவாளி, எனக்கு இதில் பல காரியங்கள் அறிந்திருக்கிறேன், என்னால் மட்டுமே இது பேச முடியும், என்னால் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு காரியம் என்று நான் என்று எவன் ஒருவன் தன்னை மேன்மைப்படுத்திக் கொள்கின்றானோ அவன் ஆண்டவரிடத்தில் தாழ்த்தப்படுவான். எவன் ஒருவன் தன்னையே தாழ்த்துகிறானோ அவனே தேவ சமூகத்தில் அவர் கரத்தினால் உயர்த்தப்படுவான்.
ஆண்டவருடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் நாம் இயங்கும் போது அவர் திட்டத்தின்படி ஏற்ற காலத்தில் நம்மை அழகாய் நடத்துவார், நிறைவேற்றுவார். தேவ திட்டத்திற்கீழ் நம்மை தாழ்த்துவோம், நம்மை ஒப்படைப்போம். நிச்சயமாக அவர் வகுத்திருக்கின்ற பல திட்டங்களை நம்முடைய வாழ்வில் இந்த மாதத்தில் அவர் நிறைவேற்றுவார். இறுதியாக விவிலியத்திலிருந்து ஒரு சம்பவத்தை சொல்ல ஆசைப்படுகின்றேன். எண்ணிக்கையில் அதிகாரம் 22 பார்க்கின்றோம். மோவாப்பு மன்னன் பாலாக்கு இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று பிலியாமை அழைத்து வர ஆள் அனுப்புகின்றார். பாலாக்கு கூறியது, ஒரு மக்கள் கூட்டம் எகிப்திலிருந்து வெளியேறி வந்திருக்கின்றது. அவர்கள் நிலம் முழுவதும் நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். நீர் புறப்பட்டு வந்து எனக்காக இம்மக்களை சபித்துவிடும். அவர்கள் என்னிலும் மிகவும் வலிமை மிக்கவராய் இருக்கின்றனர் என்றான். இந்த இடத்தில் இந்த பாலாக்கு அரசன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று பிலியமேனுக்கு ஆள் அனுப்பி வரவழைக்கின்றார். பிலியமேன் ஆசிர்வதிக்கின்றவர்களை தேவன் ஆசிர்வதிப்பார், சபிக்கின்றவர்களை அவர் சபிப்பார். அப்படி இருக்க இந்த இடத்தில் இந்த பாலாக் என்ற அரசன் ஒரு திட்டம் தீட்டுகின்றான். பிலியமேன் வந்து இந்த மக்களை சபிக்க வேண்டும் என்று. ஆனால் கடவுள் பிலியமேனிடம் அம்மக்களை சபிக்க வேண்டாம், ஏனெனில் அவர்கள் ஆசி பெற்றோர் என்று கூறினார். இந்த இடத்தில் ஆண்டவர் பிலியமேனிடம் பேசக்கூடிய வார்த்தை, இந்த ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள், இவர்களிடத்தில் சபிப்பதற்கு உன் கரத்தை நீட்டாதே என்று கட்டளை கொடுக்கின்றார். ஆனால் மீண்டும் மீண்டும் பாலாக்கின் மன்னன் பிலியமேனுக்கு ஆள் அனுப்பி நிறைய காணிக்கை கொடுத்து அவரை வரவழைக்கின்றான். ஆனாலும் கூட பாலாக்கின் திட்டப்படி, பாலாக்கு சொன்னபடி பிலியமேனால் செய்து முடிக்க முடியவில்லை. இஸ்ரவேல் மக்களை சபிக்க முடியவில்லை. ஏனென்றால் ஆண்டவரின் திட்டப்படியே எல்லாம் நடந்தேறிற்று. ஆண்டவரின் வார்த்தை பிலியமீனின் வாயில் வைக்கப்பட்டது. அதனால் பிலியமீனால் அந்த மக்களை சபிக்க முடியவில்லை. பிலியமீன் சொன்னது, கடவுள் சபிக்காதவர்களை நான் எப்படி சபிக்க முடியும்? கடவுள் பழித்துரைக்காதவனை நான் எப்படி பழித்துரைக்க முடியும் என்றான். அல்லேலூயா. இந்த நாளில் அநேக மனுஷ கூட்டமே உங்களுக்கு எதிராக எழும்பி உங்களை வீழ்த்த வேண்டும், தள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் இறைவன் உங்களுக்கென்று வகுத்திருக்கின்ற திட்டமே நிச்சயமாக நிறைவேறும். மனிதன் அநேக கண்ணிகளை வைக்கலாம், சத்துருவானவன் உங்கள் வாழ்க்கையில் போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் கொடுக்கலாம். ஆனால் ஆண்டவர் வைத்திருக்கின்ற திட்டத்தை முறியடிக்க எவராலும் முடியாது. ஹல்லேலூயா. அவர் வைத்திருக்கின்ற திட்டம்தான் நம்முடைய வாழ்வில் நிறைவேறும். அதற்கு நிகராகவும் அதற்கு எதிராகவும் யாராலும் நிற்க முடியாது. மனிதர்கள் நம்மை அழிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் ஆண்டவரின் திட்டம் நம்மை வாழ வைக்க வேண்டும் என்று இருந்தால் நிச்சயமாக அது மட்டுமே நடந்தேறும். அவர் நம்மை ஆசிர்வதிக்க நீட்டிய கரத்தை யாராலும் இந்த நாட்களில் தடுக்க முடியாது. இந்த வார்த்தையை விசுவசிப்போம். இறைவனுடைய வாக்கு தத்தத்தை பெற்று கொண்டவர்களாய் இந்த 11ஆம் மாதத்தில் கம்பீரமாய் அடியெடுத்து வைப்போம். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நமக்கென்று அவர் கரத்தை நீட்டியிருக்கிறார். நம்மை ஆசிர்வதிப்பார், வழி நடத்துவார், மேன்மைப்படுத்துவார். இந்த வாக்கு தத்தத்தை ஆமேன் என்று பெற்று கொண்டவர்களாய் உள்ளத்தில் விசுவாசத்தோடு பயணிப்போம். இறைவன் சொன்னபடி செயலாற்றுவார். ஆமேன். கண்களை மூடி ஜெபிப்போமா. அன்பே உருவான இறைவா, இந்த புதிய மாதத்தின் ஆசீர்வாதமான ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வாக்கு தத்தத்தின்படியே எங்கள் வாழ்வில் தடைப்பட்டிருந்த எல்லா காரியத்தையும் உம்முடைய திட்டப்படி இந்த மாதத்தில் நிறைவேற்றுவீராக. இதோ எங்களுக்கு எதிராக 1000 கரங்கள் எழும்பி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எங்களுக்காக நீட்டிய கரத்தை, ஆசிர்வதிக்க வேண்டும் வைத்திருக்கக்கூடிய திட்டத்தை முறியடிக்க யாராலும் முடியாது. ஆண்டவர் நீட்டிய கரம் ஆசிர்வாதத்தின் கரம். எங்களை ஆசிர்வதித்து நீர் உயர்த்தி மகிழ்வீர் என்று முழு மனதோடு நம்புகின்றோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் இந்த மாதத்தில் நீர் நிறைவாக ஆசிர்வதித்து உமது திட்டத்தின்படியே நடத்துவீராக. இந்த ஜெபங்களை எங்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஏறெடுக்கிறோம். உயிருள்ள தகப்பனே, ஆமேன், ஆமேன். Praise the Lord. God bless you. Have a blessed month.